அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தா என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில டீடைல்ஸ் சொல்லிக்கிறேன். சார் தயவு செய்து எனக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னாக்கல ஈவினிங் 6 to 8 அந்த டைமுக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? அப்பதான் நான் எடுக்கிறதுக்கு எனக்கு ஃப்ரீயா இருப்பேன். நான் எடுத்தும் பேசுவேன், ஆன்சர் பண்ணுவோம், இல்லை மெசேஜாவது பண்ணிடுவேன், ரிப்ளை. ஓகேங்களா? சரி, இந்த மந்த் பொசிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது 17th நவம்பர். இது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஆர் ஹெட்ஜிங் பேஸ்ட், எனி உங்கள் விஷயம் நீங்கள் எப்படி வேணால் அதை பயன்படுத்தலாம். அதுவும் மேக்ஸ் ப்ளஸ் தியரி ரெண்டு சேர்த்து இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸு பேமெண்ட் பண்ணுறவங்க அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு அது கூட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் வச்சு பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு லெவல்குள்ளே வருவோம். 23,900 காலு 62 ரூபாய் கீழே நின்றுச்சுன்னா மார்க்கெட்டு கீழே இருந்தால் மார்க்கெட்டு இறங்கும். அதே 62 ரூபாய்க்கு மேலே சஸ்ட் ஆச்சுன்னா மார்க்கெட்டு ஏறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேங்க, நான் இதை வாங்குங்க வீங்கன்னு ஏதாவது சொல்கிறேன்னா இல்லை, மார்க்கெட்னுடைய டைரக்ஷனை மட்டும்தான் நான் அதை வச்சு சொல்கிறேன். இது இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் தான் கொடுக்க முடியுமா? இல்லை, எல்லாத்தையும் 23,800 கொடுக்கலாம், 25,000 கொடுக்கலாம், 23,700 கொடுக்கலாம், 600 எனி ஸ்ட்ரைக்கில் கொடுக்கலாம். அப்போது அந்த டைமிங் மார்க்கெட்னுடைய டைமிங்கை வச்சு மார்க்கெட்னுடைய இதை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு இதில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்ஷனுங்கிறது டோட்டலி ஆப்ஷன் பையருங்கிறது வேற, நமக்கு டைம் தான் முதல் எதிரி. அப்போ நம்ம அதற்கேற்றப்போ நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் மேக்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும். அப்போ இதுக்கு மேலே தான் சஸ்டைன் ஆகுதா, இது கீழே தான் சஸ்டைன் ஆகுதான்றது ஒரு லைனை போட்டு அதுக்கு மேலே இருக்கு அப்படி கிடையாது. இதில் ஃபால்ஸாக நமக்கு மேலேயே நிற்கும், ஆனால் இது வீக்காக இருக்கும் ஒரே கண்ணில் விட்டுருவாங்க, கீழேயே இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஒரே கண்ணில் தூக்கிடுவாங்க. அதெல்லாம் ஏன், அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுவும் மேக்ஸ். அப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல் போனால் ஒரு ஸ்ட்ரைக் திரும்பி ஆகணும், ஆர் டவுன் சைட் ஆர் அப் சைட் அங்கிருந்து. அதே கீழே வந்தால் ஒரு இடத்துல போயிட்டு திரும்பணும் அப் சைட் ஆர் அங்கிருந்து டவுன் சைட். அந்த இடத்துல அந்த முடிவு எடுக்கப்படும். அதையும் நம்ம மேக்ஸில் அது என்ன பண்ணுது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூ இருக்கு. யூடியூப்ல கொடுக்கறது நீங்க சிந்திக்கணும், ஒவ்வொருவரும் சிந்திச்சு செயல்படணும். எல்லாரும் சொல்றாங்க பேட்டர்ன், இண்டிகேட்டர், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் நியூஸ் எல்லாத்துக்கும் ஓரம் போட்டுருங்க. நம்ம நியூஸ்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. வேணா தெரிஞ்சுக்கலாம் நாலேஜுக்காக, தவிர மார்க்கெட்டுக்கு அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க உங்க பகுதியிலேயே நீங்களே ஓனா யார்கிட்டையும் கிளாஸ் போன அவசியம் எல்லாம் இல்லைங்க, நீங்களே படிக்கலாம். காலங்கள் ஆகும், அவ்வளோதான் விஷயம். டைம் எடுத்து படிச்சீங்கன்னால சரியா இருக்கும். அதே போல ஆப்ஷன் கிளாஸ் நிறைய கேட்குறீங்க சார். நான் ரெகுலராக கிளாஸ் எடுக்கிறோம், நான் 3 மாசத்துக்கு அந்த மாதிரி தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஒன்ஸ் அப்படி 4 மாசம் அப்படி ஆயிடுது. அதுவும் பாருங்க, இந்த ஆப்ஷன் கிளாஸ்லாம் கிட்டத்தட்ட பொசிஷன் கிளாஸ் 6 மாசம் அப்படி எடுக்கிறோம். மறுபடியும் அதுக்கப்புறம் 4-5 மாசம் ஆயிடும் நெக்ஸ்ட் இது எடுக்கிறது. அதனால நீங்களே தெரிஞ்சுக்கலாம், எங்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை, நீங்களே படிக்கலாம் ஒன்றாவே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.